உங்களை விடவே மாட்டேன். பயப்படாதீங்கம்மா, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. மிஸ்டர் நல்ல சிவம் டாக்டர், நாடக குட்டிகளை யாரையோ பார்த்ததா சொன்னீங்களே, உங்க மருமகன் குமார் மாதிரியே இருந்தாரா? ஆமாம்மா, அவன் அப்படியே தான் இருந்தான். அதனாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை. எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது. என்ன டாக்டர்? நாடக குட்டிகளை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? ஐயோ, அவன் குப்பைக்காரனாச்சே. இருக்கலாம், ஆனா அவன் வந்தா தான் உங்க மக உயிர் படைக்க முடியும். அப்படிங்களா? ஆமா, இது மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாத நோய். மனோதித்துவ முறையும் கையாளணும். எப்படியாவது அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க வந்து சாட்சி சொல்லக்கூடாதா? சம்பந்தமே இல்லாமதான் மேட மேலேயே ஏறி உண்மையான மேலேயே விழுந்தாளா ஐயா? 1000 பேருக்கு மத்தியிலே அப்படின்னா பொம்பளைக்கு ஊடுதா உலகம், ஆம்பளைக்கு உலகமே ஊடுன்னு நான் ஒரு டயலாக் கேட்டிருக்கையா. அது உண்மைதாயா, அது உண்மைதான். இனிமே நான் உட நம்ப மாட்டேயா, நம்ப மாட்டேன். இந்த நீ பொறுப்படி போய் ஆகுது. நான் போக மாட்டேன், நான் உண்மை சொல்லிட்டு தான் போவேன். என்ன செய்ய போற? அது என்ன பண்ணி சொன்ன? நான் மான உள்ளவையா, ரோஷம் உள்ளவ, அடிச்ச விரட்டுறேன். சார், விளையாட்டுக்கு சார். அதாவது பந்தை யார் வேகமா எறியறதுன்னு பாத்துருந்தான். பந்தையா? ஆமா, நீங்க யாரு? நேத்து டிராமா கொட்டையில ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. அந்த பொண்ணோட அப்பா. வாயா மாமன் நாரு, வா மாப்பிளைய கூட்டின்னு போ வந்திருக்கிறியா? நீ கைய பிடிச்சி இஸ்திரு போ, நான் கழுத்தை பிடிச்சி தடுறேன். தம்பி தம்பி, புரியுது புரியுது தம்பி. அந்த பொண்ணு ஏதோ தவறா நினைக்குது. என் மகளுக்கு பைத்தியங்க. பைத்தியமா? தம்பி, என் பொண்ணுக்கு ஒரு முறை மாப்பிள்ளை இருந்தான். அவனைத்தான் என் மக கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் திடீர்னு விபத்துல இறந்துட்டான். அதுல இருந்தே என் மக சரியில்லாம போயிட்டான். அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அத்தான். போதும் 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 போதும், உண்மை தெரிஞ்சாச்சே. நல்ல வேலை நீங்க உண்மை சொன்னீங்களோ, எங்க வீட்டுல புயல் ஒழிஞ்சுதோ. புண்ணியா, நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க. போயிட்டு வரதா? நான் மாத்திரம் போறதுக்கு வரலீங்க. பின்ன உங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்தா தான் என் மக குணமாவான்னு எங்க டாக்டர் சொன்னாரு. அம்மா ஐயா, நாங்க அந்த பைத்தியத்தை பார்த்தோமோ இவளுக்கு பைத்தியம் பிடிச்சது. இன்னொரு தடவை நான் பார்த்தேன், அவ்வளவுதான், எனக்கே பைத்தியம் பிடிச்சோம். தம்பி, என் பொண்ணோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு. நான் என்ன செய்யறது? நம்ப முடியாது. என்ன மன்னிச்சுங்க. ஐயே யோ, என்னையா அது மவுண்ட் ரோடு மன்றத்துல வர நின்னுட்ட? கொஞ்சம் ஒத்தி நில்லையா, நான் போய் பேசிட்டு வரேன். கொஞ்சம் திரும்பி நில்லையா? அட சரியா நில்லையா? நிக்க சொன்னா போடியாத. யோ, என்ன மன்னிச்சிரியா? என்ன பைத்தியம்? அதாவது நாசிமா திட்டிட்ட, அடிச்சுட்ட, வலிக்குதாயா? ஒண்ணு வலி இல்ல. எப்படி வலிக்கும்? இல்ல அன்புதானே. அப்ப நீ என்ன அப்பவே மன்னிச்சியாயா? எப்ப உன்னை பார்த்தேனோ அப்பவே மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான பார்த்தேன். சரி சரியா, புறப்படியா? எங்க? அந்த பொண்ணு உசுர காப்பாத்தையா? இந்த பாரு, நான் போடுவேன். அப்புறம் அதாச்சும் சத்தங்க தான் போட்டேன். பிச்சு பிச்சு ஓச்சுக்காதையா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நீ எங்க வேணாலும் போலாம் வரலாம். சரி, அப்பதான் போறேன். இந்தாயா, அழைச்சிட்டு போ. வாங்க மாணிக்கம், வாங்க. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். ஐயா ஐயா, என்னங்க? இந்த பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி உடைய மாத்திக்கிறோம். நான் இல்ல, அதுக்கு புதுசு புதுசு ஆள் வர்றாங்க இப்போ. அது இல்லைங்க, உங்களை பொண்ணுக்கு அவளோட அத்தா மாதிரி தெரியணும். ஓ, அதாவது நம்ம நாடகத்துக்கு வேஷம் போடணும். இந்த பாருங்க, எனக்கு வேஷம் போடுறதுன்னா ரொம்ப குஷி. அப்படி கொஞ்சம் இருங்க, நான் வந்துட்டேன். வேஷம்
வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாய மூடு. எவனை பார்த்தாலும் மாமா மாமா. ஐயோ சோஃபாவிலே உட்காந்துட்டியா? அம்மா அவர் தான் உட்கார சொல்லிட்டு போனாரு. சொல்லுவாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? ஏய், உன்ன மாதிரி குப்பைக்காரனா எல்லாம் இந்த கோட்டீஸ்வரம் பங்களாவில இது வரைக்கும் நுழையவே விட்டதில்ல. அம்மா கோபத்துல இருக்கிறாங்க நினைக்கிறாங்களே உங்க போல பழக்காரங்க. அவங்க வீட்டுல நானும் நுழையறது இல்ல. பேச ஏன் பேச மாட்டேன்? எல்லாம் தலை விதி. அது அந்த படத்துல இருக்கானே அவனால வந்த வேலை. யாரம்மா அவன்? இந்த பாவியா? ஐயோ, படத்தை உடைச்சிட்டான். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். ஆனா நான் பைத்தியம் வர்றதுக்கு இவன் தான் காரணம். கொடுமைக்காரனா கொலைகாரனா சிறையில் இருந்தேனே, அதுக்கு இவன் தான் காரணம். என்ன, நீ ஒரு கொலைகாரனா? நினைச்சேன். நீ பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா, கொலைகார மாமா, வாடி உள்ள. என்னங்க உங்கள தானே? ஏன்டி பதற? அழைச்சிக்கிட்டு வந்து ஆசனம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, அவனை உடனே அடிச்சு வரட்டுங்க. ஏன் நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சா? இல்ல, எனக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. மறுபடியுமா? விளையாடாதீங்க. உன்கிட்ட எப்படி நான் விளையாண்டேன்? சும்மா இருங்க. அவனை கேவலம் குப்பைக்காரன் தான் நினைச்சிருந்தோம். ஆமா. ஐயோ, அது இல்லைங்க. வேற எது? அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கொலைகாரன். கொலைகாரனா? ஆமா, முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. போங்களேன். அவனை வெளியே போ சொல்லிட்டா நம்ம பொண்ணோட கதி. அவ பைத்தியமாவே இருந்துட்டு போட்டும். இனிமே அந்த கொலைகாரன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாணி, மாணிக்கா, அதோ இங்கே இருக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க. இப்படி போய் போடு. ஓ ஆமா. இவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அங்க பாருங்க, நம்ம குமார் படத்தை உடைச்சிட்டாங்க. பாருங்க. ஏன் குமார் படத்தை உடைச்சான்? பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. வந்துட்டீங்களா? ஐயோ, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அந்த கொலைகாரனை கட்டி பிடிக்காளே. பாடி. ஐயோ, என்னை பாருமா. ஐயோ, என்னங்க, அந்த கொலைகார கைப்பட்டதும் குழந்தை மயங்கி போயிட்டாங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ? சரி அழைச்சிட்டு போங்க. வழக்கம் போல மறந்த கொடு. போ, தூக்கிட்டு போ. மாணிக்கம், இதுதான் என் குடும்ப நிலை. ஆமா, நீங்க ஏன் குமார் படத்தை உடைச்சீங்க? படம் தான் கிடைச்சது, அவன் கிடைக்கலையே. என்ன சொல்றீங்க? ஐயா, இந்த குமார் அதுதான் அவங்க மருமகன். ஒரு காலத்துல எனக்கு நெருங்கிய நண்பனா இருந்தவன். அப்படியா? ஆமா, இந்த குமார் உணர்ச்சி வயசு யாரையோ தாக்கிட்டான். அந்த ஆள் எதிர்பாராம செத்துட்டான். உடனே இந்த கோழை என்ன செய்யலாம் தெரியுமா? எங்கிட்ட ஓடியாந்தான். மாணிக்கம், இவன் காப்பாத்தாப்பா, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்டா. இந்த கொலை செய்தி அத்தமலுக்கு தெரிஞ்சா உடனே செத்துருவாரா அப்படின்னு கண்ணீர் விட்டான். கதறான். ஏன் ஒப்பாவே வச்சான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பயப்படாதா குமார், நான் இருக்கேன்டா, அந்த பழி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு அவன் சொன்னான், நான் உன் ஸ்நேகிதன்டா, உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டா, நிச்சயதார்த்தம் முடியட்டும், உடனே பறந்து வர்றேன், பெரிய பெரிய வக்கீலா வைக்கிறேன், முதல்ல உன் ஜாமீன்ல வெளியே கொண்டாடுறேன், அப்ப நானே வழக்கு நடத்தி நீ நிரபராதின்னு விடுதலை பண்றேன்டா அப்படின்னு இந்த கையில அழைச்சி சத்தியம் பண்ணி கொடுத்தாயா. வந்தானா? அவன் எங்க வந்தான்? எனக்கு வந்ததெல்லாம் கொலை பழியும் 5 வருஷ கலிஜாவ தண்டனைத்தாயா. இப்ப சொல்லுங்க, இந்த பாவையோட வாழ்க்கைக்காக நான் தியாகம் பண்ணேன், என் வாழ்க்கையை இவன் நேர்பாளி கொடுத்துட்டாயா. இந்த பழத்தை உடைச்சு தப்பா? இந்த நம்பிக்கை தோழியுடைய பழத்தை உடைச்சு தப்பா? குமார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நிச்சயதார்த்தம் நடந்தது, கோலாகலமா நடந்தது. எல்லாரும் வந்து ஆனந்தமா நடத்தி வச்சாங்க. குமாரும் அமுதாவும் எதிர்காலத்துல நாம எப்படி எல்லாம் இருக்க போறோம்னு கனவு கண்டாங்க, கற்பனையில மிதந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று.
இப்படி எல்லாம் சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருந்த குமார் அநியாயமா செத்துட்டான். இந்த விபத்து மாத்திரம் நேராம இருந்தா உங்க வாழ்க்கையில எந்த பழி நேர்ந்திருக்காரு? குமார் நிச்சயமா உங்களை விடுதலை செஞ்சிருக்கும். குமார், உன் கதை இப்படியா முடியணும்? என்ன மன்னிச்சு குமார், என்ன மன்னிச்சு. மாணிக்கம், உங்க நண்பனைத்தான் யாராலையும் காப்பாற்ற முடியல. என் மகளையாவது நான் காப்பாத்துறியா? நிச்சயமா நான் காப்பாத்துறேன். ஆனா மாணிக்கம், என் மனைவி பண திமிரு பிடிச்சவ. ஏழைங்கன்னா அவளுக்கு விஷம் மாதிரி. அவளுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களை அவ என்னென்ன கொடுமைப்படுத்துவாளோ, எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாளோங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாணிக்கம். பயப்படாதீங்கய்யா, பயப்படாதீங்க. இந்த மாணிக்கத்துக்கு உங்க வீட்டுல எந்த தலைமுறை ஏற்பட்டாலும் சரி, என் நண்பனோட புனிதமான உயிரின் மேல் ஆணையா சொல்றேன், உங்க மகள் நிச்சயமா குணப்படுத்துவேன். சத்தியம். இத பாருங்க, உங்க படத்துல நாங்க நடிக்கணும்னா எங்களுக்கு முதல்ல ஸ்டோரி தெரியணும். கேரக்ட் நல்லா இருந்தாதான் நாங்க ஆக்ட் பண்ணுவோம். நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோடைய கதாசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? இது உங்க சொந்த கதை தானா? கொஞ்சம் இப்படி வரீங்களா? 30 வருஷமா என் மூடையில தோண்டி நாளுக்கு நாள் மெருகேறி மெருகேறி கதையாது. அற்புத படைப்பு, அமர காவியம். உங்க வயசு 29. தமயந்தி அண்ணன் கர்ப்பத்திலேயே கதை எழுதிருக்கிறாரு. உட்கார்ந்து கேப்போமா? வாங்க வாங்க. தமயந்தி உட்காருங்க. அதாவது உட்கார்ந்து சொல்லுங்களேன். ஐயோ, இவருக்கு உட்கார்ந்த கதை வராதுங்க. டேய், சரி சரி நில்லு, சொல்லு. நான் சொல்லக்கூடிய கதையிலே காதல் உண்டு, தமயந்தி வீரம் உண்டு, கண்ணீர் உண்டு, வாசம் உண்டு, மோசம் உண்டு. கதை உண்டாயா? உண்டு 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 கொடுத்த சீமான்களையும் அண்டி பிழைக்கும் ஏழைகளையும் பின்னி எழுதப்பட்ட கண்ணியின் கதை. இதெல்லாம் என்னங்க? மியூசிக், இசை அமுதம். இதையும் நீங்களே போடுறீங்களா? ஆளினால் நான் தான். தமயந்தி நேரத்தை பத்தியா? மேல மேல. இதோ தவமிருந்து கண்ட தங்க தமிழகம். அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு, அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி, அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மான் தளிர். அவள்தான் என்னுடைய கதாநாயகி. ஐயா கதை சொல்லியானாக்கா கண்ணத்திரியா கைய வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கதைன்னா உடனே காலேஜ் தானே? பார்த்து பார்த்து புளிச்சு போன ஐடியா. காட்டூர் கிராமத்துல களத்து மேட்ல அப்படி இப்படி ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க கூடாது உங்க கதாநாயகி? அம்மா, எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா. கிராமத்து பொண்ணா ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா? என்னங்க குழந்தை ஆசைப்படுது, கதையை மாத்த சொல்லுங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. யோ கதாசிரியரே, அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா. கதை எழுதுற விட காப்பி குடுக்கிற உத்தியோகம் நல்ல உத்தியோகம். அப்ப இத புடி. என்னங்க அந்த கூஜா நல்லா இல்ல? கும்பகோணத்திலே வாங்குனீங்க? எங்க வாங்கினா நாங்க எடுத்துக்கங்க. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டமே தவிர நான் எங்களுக்குன்னு சொல்லல. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டோம். அம்மா பிரமாதமா கதையை ஓகே பண்ணிட்டாங்க. 100 நாளைக்கு பஞ்சம் இல்லாம ஓஹோன்னு ஓடும். அட்வான்ஸ் இதோ ரெடியா கொண்டு வந்திருக்கேங்க. அப்ப நீங்க புறப்படுறீங்க. வரங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. செய்யுங்க ஆசிரியரே. தமயந்தி நீ நல்லா கதை பண்ற. 5001. அத்தனா யார் அது? ஓ நீங்களா? எங்க வந்தீங்க? வாங்க வந்த. இப்படி கணக்கு இல்லாம வாங்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு? முடிவா? அந்த ரகசியத்தை வெளியில சொல்லணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டா இப்போ உன் கால் ஆடுது, அப்புறம் உன் தலையே ஆடிடும். என்ன மிஸ்டர் தயாளன், சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். ஜோக்குக்கா? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப நான் 5000 தானே? நோ, 10,000. 10,000? ஏன் மிரள்ற? உங்க அப்பா பணமா பாழா போகுது. எடு. இந்தாங்க. வர்றேன் மறுபடியும். இடியட், ஒரு நன்றி கூட சொல்லாம போறேன். என்னங்க என்கிட்ட கூட காட்டாம பணத்தை உள்ள வச்சு பூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தா அந்த ரத்தனம்? வழக்கம் போல 1000ங்கள் 10. மொத்தம் அவனை தெருவுல கிடந்த குடிகார பயமவனை தூக்கி எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆக்கி இருக்கோம். இன்னும் கொடுத்தா என்ன? அது உங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. ஏப்பா, நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்கே, இன்னும் பணம் பணம் நீ ஏன்பா அலையறீங்க? எவ்வளவு பணம் இருந்தா என்னம்மா? அவ்வளவுக்கும் கணக்கு காட்ட முடியுமா? சொத்து வாங்க முடியுமா? ஏதுடா பணம், எடுடா கணக்க, புடிடா விலங்குன்னு ஆபீசருக்கு வருவாங்களே.
ஆபீசருங்க இருக்கட்டும்பா, இந்த காலத்துல ஜனங்களே வந்துருவாங்க. வரலாம் ஜனங்க வரலாம். காரணம் என்ன? எல்லாம் கருப்பு பணம். அத வெள்ளையா மாத்தணும். அதாவது வேற வகையில சம்பாதிச்சதா கணக்கு காட்டணும். அதுக்காக தான் உன்னையும் ஆட வைக்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, ஜனங்க கண்ட்ல மண்ணை தூவறதுக்காக புது யோசனை. சுமதி, அப்பா உன்னையே நடிக்க வச்சு நான் சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன். ஏன் ஏன் ஏன்? சொந்தமா படம் எடுத்தா ஒருவேளை நஷ்டம் வரும், ஒருவேளை நஷ்டம் தான் வரும். அப்ப லாபம் வந்ததா சொல்லி இதுக்குள்ள இருக்கிற அத்தனை கருப்பு பணத்தையும் கணக்கில் இழுப்பேன். என்ன மூளை, என்ன மூளை! உடனே போய் ஒரு முழு பக்க விளம்பரம் உனக்கு கொடுத்துட்டு வாங்க. என்ன தலைப்பு வைக்கிறது? சுட்டால் சுமதி. எதம்மா? எதையோ தோசைய சுட்டா சுட்டால் சுமதி தயாராகிறது. கதை வசனம் டைரக்ஷன் உரையாடல் நானே. அம்மா என்னடா கண்ணு, பணம் பணம் நினைவீங்க, கடைசியில ஒரு நாள் சட்டையை பிச்சுட்டு ரோடெல்லாம் அலைய போறீங்க. உனக்கு முதல்ல தெரியுமா? அதே இதெல்லாம் புது சாஸ்திரம். அமுதா, இந்த மந்த குடிய நீல குடிங்க. நான் குடிச்சா உனக்கு நோய் எப்படி குணமாகும்? ஏன் ஆகாது? என்ன? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. எலும்பு நொறுங்குது. விடுமா குடிய. இதை நான் குடிக்கணும்னா நான் ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க கொடுக்கணும். நான் கொடுக்கிறேன். நிஜமா? நிச்சயமா கொடுக்கிறேன். நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். ஐயோ கண்டிப்பா கொடுக்கிறேன். அப்ப கடுங்க. என்னது? அதான். ஐயோ நாய்க்குட்டியா கூப்பிடுறது. அது இல்ல, நிச்சயதார்த்தம் நடந்தோடனே கொடுத்தீங்களே, இங்கே 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 இங்கெல்லாம். ஐயோ அது நான் கொடுக்கூடாதுமா. ஏன் கொடுக்க கூடாது? நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்க போறீங்களா? கொடுக்கூடாதுமா. கொடுங்க. கொடுக்க போறீங்களா? அடி வாங்குறதுனா அழகுனியா? என்ன நடந்தது? என்னப்பா நடந்தது? மருந்த குடிக்க சொன்னேன், அதுக்காக இப்படி போட்டு அடிக்குதுமா. அப்பா அம்மா, இந்த அத்தாரை நான் ஒண்ணு கேட்டேன், கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அது கொடுத்தாதான் நான் மருந்து சாப்பிடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எதையோ திருடி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க நீங்க ஒண்ணு குழந்தைகிட்ட போய் விளையாண்டுகிட்டு கொடுத்துருங்க. என்னங்க நீங்களும் விவரம் தெரியாம அது என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டா உனக்கு என்ன? என் பொண்ணு ஆசையா கேக்குறா. உங்க அப்பா மட்டும் சொத்தா பாயா போகுது, கொடுத்து தொலை. சும்மா குடு மாமா. குழந்தைய கொடுன்னு சொல்லுது. கொடுங்க. நான் கொடுக்கறதா? கொடுங்க, கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னங்க பயம் கொடுத்துறீங்க? என் பொண்ணு அழறா, என் வயிறு எரியுதே. அவளுக்கு வேற எரியுதான். கொடுங்களேன். சரி கண்ண முடி, நான் கொடுக்கிறேன். கொடுத்து முடிய வரைக்கும் கடை தரக்கூடாது. சரி நீ 2 பேரும் கண்ண முடுங்க. நாங்களுமா? ஆமா 3 நாள் தான் கொடுப்பேன். ஒரே நேரத்துல எல்லாருமா? ஐயோ சீக்கிரமா முடிக்குங்கப்பா. இருங்க இருங்க. மூடடே. மூடிட்டேன். என்னது சத்தம் கேக்குது? இங்கே இங்கே அப்படி இங்கே. காணத்தர எங்க தனல்ல வா வா வா, டாக்டர் காசு இன்ஜெக்ஷன் போட. வாமா வா. இங்க வாங்க. என்ன என்ன கேட்டிருக்கா பாத்தீங்களா? உன் மகளாச்சு, அதைத்தான் கேப்பா. சரி சரி உள்ள வாங்க. உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? தர என்னது மறந்துடு. வெளியே என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. போன நாளத்துல வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நிறைய 2வது தடவை வந்து பார்க்க வந்திருக்க மாட்டா. நாளை பிரமாதமா இருக்கு.